ஐ எம் சதீஷ். நான் பெருங்கலத்தூர்லேருந்து வரேன். ஸோ ஷீ மை டாட்டர். ஸோ நான் வந்து நார்மல் சின்ன பிஸ்னஸ் தான். நான் டைலரிங் ஷாப் மாதிரி பண்ணிகிட்ருக்கேன் நான். ஸோ நார்மலாக வந்து அவள் வந்து எஜுகேஷன் வந்து நல்லா ரொம்ப கேர் பண்ணிக்குவேன். ஸோ கொஞ்ச நாளாக வந்து அவரோட படிக்கிற இதில் வந்து ரொம்ப ஃபோக்கஸ் ஒரு விஷயத்தையும் ஃபோக்கஸ் பண்ணி படிக்க ஆரம்பித்தா. ஸோ நாங்கள் கொஞ்சம் ஓகே அது நார்மல் தான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக நாங்கள் விட்டோம். அதுக்கப்புறமா மிஷன் ஃபார் விஷன் வந்து முகாம்லேருந்து வந்து ஹை செக் பண்ண வந்து கலந்துன்னு சொல்லிட்டு ஸ்கூல்லேருந்து எனக்கு டீட்டெயில்ஸ் வந்துச்சு. ஸோ அது விஷயமாக நாங்கள் என்னென்னு நாங்கள் பார்த்தும்போது அவங்களே வந்து அவங்களோட ஓன் இதில் வந்து இலவசமாக வந்து கண்ணை செக் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ இப்போ பாப்பாவுக்கு கண்ணில் கொஞ்சம் ப்ராப்ளம் வேறு அவங்க அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க டேரெக்டாக நான் ஃபோன் பண்ணி பேசினேன் கான்டாக்ட் நம்பர் வாங்கி. அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி பாப்பாவுக்கு வந்து கண்ணில் ப்ராப்ளம் இருக்குது, நீங்கள் ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. ஹாஸ்பிட்டலில் ஃபுல்லாக செக் பண்ணேன். ஸோ செக் பண்ணதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிருந்தால் அவளுக்கு வந்து தூர பார்வைங்க நிறைய ப்ராப்ளம் இருக்குது. அதனால தான் சில விஷயத்த ஃபோக்கஸ் பண்ணி ரொம்ப படித்து அவளுக்கு ஹெட்டேக்கில் நிறைய வருதுன்றது தெரிஞ்சுது. அதுக்கப்புறமா அந்த ஹாஸ்பிட்டலில் கொடுத்த ரிப்போர்ட் வச்சு குழந்தைக்கு வந்து நாங்கள் அந்த சார்கிட்ட நாங்கள் பேசினோம். மிஷன் ஃபார் விஷன்லேருந்து அவங்ககிட்ட ரிப்போர்ட் அனுப்பி அவங்க வந்து கிளாஸ் வந்து சஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ அதனால் அவளோட எஜுகேஷன் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக அமையுன்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் மிஷன் ஃபார் விஷன். ஸோ ஏன்னா அவளை வந்து இது எல்லாமே இலவசமாக பண்ணிகிட்ருக்காங்க.